வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்க பூத்து கொழுங்குற இந்த பூக்களோட அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லோ கலர் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இந்த டபுள் ஷேட் ரோஸும் நிறைய பூ வச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரான்ச்லேயே கிட்டத்தட்ட 4 பூ பூத்துருக்கு. அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், வரிசையாக பூ இருந்துகிட்டே இருக்கு. என்னால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது எனக்கு. இதை விட்டு கண்ணை எடுக்கவே முடியல என்னால். அவ்வளோ பூ பூத்துட்ருக்கு. இங்கே பாருங்க, இப்படி பூ பூத்துச்சுன்னா நான் எப்படிங்க என் கண்ணை இதை விட்டு எடுக்க முடியும்? இதே பார்த்துட்டு இருந்தால் வேறு வேலையே பார்க்க தோண மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இதை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பனிக்காலம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அழகாக பூத்துட்டே இருக்கும். நிறைய பூ வச்சுட்டு மொட்டு வச்சுட்டே இருக்கும். பாருங்கள், மொட்டு கண்டினியூஸாக வச்சுட்டே இருக்கும் இந்த பூ செடியில். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு உரம் கொடுக்குறதே இல்லை. நல்லாவே பூக்கும். அதே டீ தூளும், முட்டைக்கூடு, வெங்காயத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு தோல், இந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். எங்கெங்கேயோ போதுங்க பாருங்க. நேற்று நல்ல மழை வேற, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணி பட்டு பட்டு ரோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி வாடுது. மற்றபடி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இந்த அழகை நீங்களுமே ரசிக்கணும்னு தான் நான் இந்த வீடியோவே எடுத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரே ஒரு செடியில் இவ்வளோ பூ பூக்கும்போது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு மாடித்தட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், அட்லீஸ்ட் ஒரு செடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு எவ்வளோ காம்னஸ் கொடுக்குது, எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குதுன்றத உங்களுக்கு அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. என்ன தான் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி, நம்மளே வந்து ஒரு செடியை வளர்க்கும்போது தான் அது ரொம்ப உயிரோட்டமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் இந்த செடிங்களை பார்க்குறதுக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், கார்டனிங் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.